சிறிய மற்றும் பெரிய ஃபித்னாக்கள் அனைத்தும் தஜ்ஜாலிடம் இருந்து தான் ஏற்பட்டது. இந்த உலகம் ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரைக்கும் சின்ன ஃபித்னாவாக இருக்கட்டும், பெரிய ஃபித்னாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தஜ்ஜால் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறாங்க. அப்போ புரிஞ்சுக்கிங்க, எல்லாமே தஜ்ஜாலுடைய ஃபித்னா தான். புரியுதா? அப்போ தஜ்ஜாலுடைய ஃபித்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு புரிஞ்சு. எல்லா காலத்துலையுமே இருந்திருக்கு. மூசா நபி காலத்தில் இருந்திருக்கு, ஈசா நபி காலத்தில் இருந்திருக்கு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்திருக்கு, இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்திருக்கு. எல்லா காலகட்டத்திலையும் தஜ்ஜால் ஃபித்னா பண்ணி இருந்திருக்கிறான். அப்போ தஜ்ஜாலுடைய ஸ்பெஷாலிட்டி, தஜ்ஜாலுக்கும் இப்லீஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவனுக்கு அல்லாஹ் அந்த இல்முல் அஸ்மா கற்றுக் கொடுத்துருக்கான். இவனுக்கு ஆதம் நபிக்கு அல்லாஹ் மெட்டீரியலை பற்றியான அறிவு கொடுத்துருக்கான்ல, அந்த அறிவு தஜ்ஜாலுக்கு இருக்கு, இப்லீஸுக்கு கிடையாது. இப்லீஸு நம்முடைய ஃபிசிக்கல் வேர்ல்டில் அவனால் எந்த ஒரு இன்னோவேஷனையும் பண்ண முடியாது. ஆனால் தஜ்ஜால்னால புது